ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshay.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் 2 வெங்காயம் 2 உருளைக்கிழங்கு வச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். இதில் 2 சாப்பிட்டு டீ குடித்தாலே போதுங்க, வயிறு ஃபில்லிங் ஆகிடும். அதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்து மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். வெங்காயத்தில் இருக்க தண்ணீர் பூரா பிரிஞ்சு வரும். இப்போ சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க. அதில் 2 பச்சை மிளகாவை உடச்சி சேர்த்துக்கங்க. கூடவே 5-6 உரிச்ச பூண்டு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இது மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும், பிறகு சேர்த்துக்கலாம். இப்போ 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன துளை உள்ள கிரேட்டரில் துருவி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பெருசாக எல்லாமே இது மாதிரி சின்ன துளை உள்ள கிரேட்டரில் துருவி எடுத்திங்கன்னா நைஸாக கிடைக்கும். அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் ஒட்டை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் ஊறி இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அதில் இருக்க நீர் பூராவுமே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே ஒட்டை பிழிஞ்சு எடுத்து வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. எவ்வளவு நீர் வந்திருக்கு பாருங்கள். இந்த வெங்காயத்தில் பிரிஞ்சு வர்ற நீரை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதை அப்படியே நீங்கள் செடிகளுக்கு ஊற்றிக்கலாம். கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணாதீங்க. செடிகளுக்கு ஊற்றுனீங்கன்னா நல்ல ஊட்டச்சத்தாக இருக்கும். இப்போ அதே பவுலில் நம்ம பிழிஞ்சு எடுத்த வெங்காயத்தை எல்லாத்தையுமே சேர்த்துக்கங்க. கூடவே தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்த துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட அரைச்சி எடுத்த பச்சை மிளகா, பூண்டு, வரமல்லி, கருவேப்பிலை விழுத அப்படியே மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வழித்து விட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கங்க. கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் உப்பு பெசரி வச்சுருந்தோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கங்க. பத்தாட்டி பிறகு கூட பிசைஞ்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி வெங்காயம், உருளைக்கிழங்கு, மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்த பிறகு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. நீண்ட நேரத்துக்கு நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. தண்ணீர்லாம் துளி கூட சேர்க்க வேண்டியது இல்லைங்க. அதில் இருக்க ஈரம் பூராவுமே இந்த மாவு உறிஞ்சி நல்லா கொஞ்சம் திக்காக பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு கைகளில் கொஞ்சமாக ஒரு முறை எண்ணெய் தடவினீங்கன்னா போதும். 2 கைகள்லையுமே ஒரு முறை எண்ணெய் தடவிட்டு இதிலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி உள்ளங்கையில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப பெருசாகவும் எடுத்துடாதீங்க, சின்ன சின்னதாகவே எடுத்துக்கங்க. அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும். இது மாதிரி சின்ன உருண்டைகளாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா மெலிசாவே ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப தடிமனாக இல்லாமல் இது மாதிரி மெலிசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்து சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை பார்த்து உள்ளே சேர்த்துக்கங்க. ஒரே பேட்சாக சேர்த்துடாமல் ஒரு 2-3 பேட்சாக போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சட்டுனே வெந்து பொரிஞ்சு வருங்க. இப்போ ஈவனாக திருப்பி விட்டுக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் செவந்து பொன்னிறமாக இருக்கும். அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா மேலே உடனே கரிஞ்ச மாதிரி ஆகிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி 2 சைடுமே ஈவனாக திருப்பி விட்டு செவந்து பொன்னிறமானதும் எடுத்துடுங்க. நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. நீங்கள் எப்பயுமே வெங்காயத்தை வச்சு வடை செஞ்சுருப்பீங்க, ஆனால் இது மாதிரி உருளைக்கிழங்கு சேர்த்து ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். டேஸ்ட் அருமையாக இருக்கும், நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்த்ததுனால நீண்ட நேரத்துக்கு கிறிஸ்பினஸ்ஸாக அருமையாக இருக்குங்க. கடையில் வாங்கின வடை மாதிரி சூப்பராக இருக்கும். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக சட்டுனே செஞ்சு கொடுக்கலாம். மாலை நேர உணவாக டீ காஃபியோட இந்த மாதிரி சுட சுட செஞ்சு கொடுத்து பாருங்கள். தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க.
இது அப்படியே சாப்பிட்லாம், இல்லை கெச்சப் தொட்டும் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.